அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். ஒரு புதிய வருடம் அல்லது பிறந்த நாள் என்று வரும்போது ஒரு புதிய தீர்மானம் செய்வதற்கு நாம் தூண்டப்படுவதுண்டு. நல்லது. ஆனால் நம்மில் எத்தனை பேர் அதை முடித்திருக்கிறோம்? ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். இத்தீர்மானங்கள் உலகத்துக்கு அடுத்தவையா அல்லது நமக்கும் நமது ஆண்டவருக்கும் உள்ள உறவுக்கு அடுத்தவையா என்பதை அறிந்து நிலையானதை தெரிந்தெடுக்க தேவ ஆவியானவர் நமக்கு துணை செய்வாராக. பவுல் தன் வாழ்வின் தீர்மானமாகவே சிலவற்றை தெரிந்தெடுத்திருந்தார். அதில் முதலாவது தெரிந்தெடுப்பு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று தான் காணப்பட வேண்டும் என்பது. பவுலின் அடுத்த தெரிந்தெடுப்பு எப்படியாவது கிறிஸ்துவின் பாடுகளினது உயிர்த்தெழுதலினது வல்லமையை அறியும்படிக்கு அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்தை அடைந்து உயிர்த்தெழுதலுக்கும் தகுதியாக வேண்டும். மூன்றாவது முக்கியமாக கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டாரோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர வேண்டும் என்பதாகும். அதாவது கிறிஸ்துவை அறிவதும் அவரை போலாவதும் கிறிஸ்துவை தனக்கென்று கொண்டிருப்பதின்படி ஆகுவதுமே தனது ஒரே நோக்கமாக இருப்பதாக பவுல் தீர்க்கமாக எழுதியுள்ளார். அதிலும் இந்த வார்த்தைகளை சிறையிலிருந்தே எழுதினார் என்பது குறிப்பிடத்தக்கது. பவுல் தனது லக்கை குறித்து தெளிவாயிருந்தார். அதற்கு தடையாயிருக்கிற யாவையும் இழந்துவிடவும் ஆயத்தமாயிருந்தார். அப்படியே செய்தார். இயேசுவை போல மாற வேண்டும், அவருடன் நீடித்த காலமாக வாழ வேண்டும் என்ற ஒரே லக்கை தவிர பவுலுக்கு வேறு இன்பம் எதுவும் இல்லாததால் மரணத்தால் கூட அவரை அசைக்க முடியவில்லை. அன்பானவர்களே, இன்று கிறிஸ்தவ விசுவாசத்திலேயே நாம் ஏன் அடிக்கடி அசைக்கப்படுகிறோம்? நமது லக்கு, வாழ்வின் நோக்கம் சரியானதா? நாம் நிறைவேற்ற வேண்டிய பல பொறுப்புகள் நமக்கு இருக்கலாம். ஆனால் பொறுப்பு வேறு, நோக்கம் வேறு. நமது பொறுப்புகளின் நிறைவேற்றலிலும் நமது நோக்கம் தப்பிப்போக விடக்கூடாது. ஏனெனில் பொறுப்பு உலகத்துக்கு அடுத்தது, நோக்கமோ நித்தியத்திற்கு அடுத்தது. நாம் இயேசுவை சந்தித்து அவரோடு வாழ வேண்டும். அதற்கு நாம் இயேசுவை தரித்து கொள்ள வேண்டும். அதாவது அவருடைய சிந்தை, நோக்கம், குணாதிசயம் யாவும் நமதாக வேண்டும். இந்த லக்கு நமக்கு வாழ்வில் உண்டா? காலம் குறுகிவிட்டது. இனியும் தாமதம் ஏன்? தடைகளை தகர்த்து இயேசுவை மாத்திரம் தரித்து கொள்ள ஆசையாய் தொடருவோமாக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு ஒருவரே மெய்யான தேவன் என்பதையும் அவர் ஒருவரே பரிசுத்தர் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பின் தேவனே, எனது வாழ்வின் லக்கை இன்று எனக்கு கற்றுத்தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை தைத்து உம்மை போல் மாற எங்களுக்கு கிருபைதாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.